ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ கிடையாது. இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இந்த லிப்ஸ்டிக்கு இட்ஸ் லைக் நியூட் கலர் பாருங்கள். கலரே இருக்காது. இது எதுக்கு போடுவேன்னா, ஆக்சுவலி இன்னொரு லிப்ஸ்டிக் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. இந்த கலர் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலர் நல்லா இருக்கா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லேசியாக இருக்குது. எனக்கு வந்து லைக் I don't want to dress up very much. I just want to be very simple as always. Actually இந்த காஜல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம ஐஸ்க்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு கொடுக்கும். எத்தனை பேருக்கு வந்து பொட்டு பேக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும்? இந்த பொட்டு பேக்கெட் நல்லா இருக்கா? இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது. எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணிங்க பார்க்கலாம். 15 rupees தான். அழகாக இருக்கா? கலராக இருக்கா? ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு பொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீன் கலர். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன் சின்னதாக சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு வந்து பெரிய என்கரேஜிங்காக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளான் என்னென்னா, OMRல BSR மால்னு அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்டெப்ஸில் போன உடனே எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஃபேமஸான ஒரு இடம் வந்து க்ரோமா இருந்துச்சு. ஸோ ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். நீங்கள் நியர்பை வந்து OMRல இருக்கீங்க, ஒரு மால் பார்க்குறீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சினிபோலிஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு மூவி தேட்டர் இருக்குது. பட் அங்கே வந்து நம்ம அளவுக்குலாம் நிறைய லாங்குவேஜஸான மூவிஸ் கிடையாது. பட் ஸ்டில் தமிழ் அண்ட் தெலுங்குலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வெஸ்ட் சைடு இருக்குது. வெஸ்ட் சைடில் வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் ஜென்ரலாக பிடிக்கும். தென் என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா அந்த சில்லுன்னு நான் ரொம்ப நேரம் அங்கங்கே சுற்றிட்டு அந்த ஏசி காற்று வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ட்ரு ஆன உடனே கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிற எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக அவங்க பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரி கலர்ஃபுல்லான ஃபுட்வேர்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499, 599. ஸோ வெஸ்ட் சைட் பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு மேக்ஸ், ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறத விட இங்கே வந்து ஒரு 100 rupees 200 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே வர்த்தாக இருக்கும். ரீசன் என்னென்னா, அவங்களோட டிசைன்ஸ், அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி, அதுக்கப்புறம் மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் ஃபங்கியாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் லுக் வைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸு செக்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ட்ராக பொறுத்து விமென்ஸு செக்ஷனு என்ட்ரான உடனே ஷேப்வேர் இருந்துச்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்வேரில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஹீல்லாம் பார்த்திங்கன்னா 599 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இந்த ஷூலாம் ஆப்வியஸாக வந்து அபவ் 1000 தான். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் இருந்துச்சு. நெயில்ஸ் வந்து இது வந்து என்ன பிராண்ட், விவிட் நெயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஹியர் வந்து பிரிட்டி நெயில்ஸ் 99 rupees only.
ஃபுட்வேர்லேயே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குற இந்த டைப் ஆஃப் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ₹1000 அபவ் தான். பட் ஆனால் வந்து டிசைன் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறதுலாம் ₹399. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் சிலதெல்லாம் வந்து $399 அண்ட் தென் $400 பிகாஸ் அவங்க வந்து செட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஆனால் போட்டால் அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கும். சீக்கிரமாக அது வந்து வெளுத்துலாம் போகாது. அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேண்ட் வந்து செட் ஆஃப் ரப்பர் பேண்ட். ஆக்சுவலி இது காது கிட்ட வைக்கிறதுனால அது இயரிங்ஸ் டைப் கிடையாது. பார்த்தாலே தெரியும் அது வந்து ரப்பர் பேண்டு தான். இது வந்து லைக் ₹149 ஐ கெஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஹேண்ட்பேக் நிறையனா ரொம்ப அதிகமாக இல்லை. அவங்க லிமிட்டடாக டிசைன்ஸில் வந்து ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக டீசெண்டாக நல்லா இருந்துச்சு லுக் வைஸு. எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1500 அபவில் தான் வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஹேர் பேண்டெலாம் நானே சொல்கிறேன், நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து பாண்டி பஜார் ரோட்டில் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதே குவாலிட்டியில் தான் இருக்கும். பிகாஸ் ஹேர் பேண்ட்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு வந்து 1 இயர் 2 இயர்ஸ் போட மாட்டோம். பட் நவடேஸ் இந்த டைப் ஆஃப் ஹேர் பேண்ட் வந்து கெட் ரெடி வித் மீ டைமில் வந்து இந்த ட்ரெஸ்அப் பண்ணும்போது நம்ம வந்து தலையில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்த அந்த க்ரீன் கலர் டாப்லாம் வந்து 999. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட்டும் வந்து லைக் 999 தான். ப்ரைஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோவா எதுவுமே வந்து 500 400 300 அந்த ரேஞ்சில் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா 999 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்லாம் இருந்துச்சு. மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், சான்சஸ் இருக்குது, கம்மியாக இருந்திருக்கலாம். பட் நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 999 தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. இந்த எல்லோ கலர் டிஷர்ட்டும் பார்த்திங்கன்னா 999 தான். பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளூ ஜீன் குர்த்தி வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. மேபி அந்த கலர் வந்து ப்ளூ கலர், ஆனால் அந்த மெட்டீரியல் வந்து ஜீன் மெட்டீரியல் இல்லை. பட் அதனால் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து கீழே பார்த்ததை விட ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போட்டு மேலே வந்து ஒரு ஜீன் ஜாக்கெட் மாதிரி போட்டால் இட்ஸ் ரியலி அமேசிங். போட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கண்டிப்பாக இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக போட்டாலும் நம்ம வந்து ஒன் டைம் போட்டாலும் அந்த லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எனக்கு மென்ஸு செக்ஷன் வந்து பிடிக்காது. பிகாஸ் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராலாம் இருக்காது. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு மென்ஸு செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வெஸ்ட் சைடில் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த சைடு அந்த மால் ரொம்ப நியர்பையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ என்னெல்லாம் உள்ளே இருந்துச்சு இந்த பிஎஸ்ஆர் மாலில். ஸோ இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துல இருந்துச்சு, அந்த மால் சுற்றி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.